வெல்கம் டு வீலான் சேனல். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 10th சோஷியல் 8 மார்க்கோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோட பார்ட் 2 வீடியோ தான் இப்போ பார்த்துருக்கீங்க. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் 10th சோஷியல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இல்லைனா இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் போய் தேடினீங்கனாலும் உங்களுக்கு சர்ச் பண்ணாலே கிடைச்சிடும் வீலான்னு போட்டு. ஸோ அந்த பார்த்துட்டு இதில் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லை பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் அதில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன கொஸ்டின்றதை பார்ப்போம். இந்த கொஸ்டினை இப்போ நம்ம 6th கொஸ்டின் பார்க்குறோம். அப்போ போன பார்ட்டில் 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இது 6th கொஸ்டின். How did the people of Bengal respond to the partition of Bengal? அதாவது பெங்கால் பீப்புள் பெங்காலை பிரிச்சதுனால என்ன மாதிரி யோசிச்சாங்க, என்ன மாதிரி நடந்தது, என்ன அங்கே நடந்ததுன்றதான் பார்க்க போறோம். The idea of partition was devised to suppress the political activities against the British rule in Bengal. The Bengal was officially partitioned was declared as a day of mourning. Instead of dividing the people, the partition for the united them. The people boycott of British goods was one such. The people protest through prayers, press campaigns, petitions and public meetings. The people started Swadeshi movement and boycott movement of British goods. The growth of religion newspaper played a role in building a sense of proud Bengali identity. Thousands of people took bath in the Ganga and marched on the streets of Calcutta singing Vande Mataram. அதாவது வந்து பீப்புள் ஒரு சைடில் ஹாப்பியாக தான் இருந்திருக்காங்க. இதனால இவங்க வந்து இந்த பெங்கால் பீப்புள் வந்து இது பார்ட்டிஷன் ஆகலையே தவிர இவங்க எல்லாருமே யுனைட் தான் பண்ணியிருக்கு. அதுதான் என்னென்னன்றதை நம்ம ஒரு லைனாக இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். The idea of partition was devised to suppress the political activity against the British rule in Bengal. இந்த பார்ட்டிஷன் ஐடியா எதுக்காக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட இம்ப்ளிமெண்டேஷன் பெங்காலில் இருக்கிறத தடுக்கிறதுக்காக தான் இந்த பார்ட்டிஷன் பண்ணுற ஐடியாவே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து the day Bengal was officially partitioned was declared as a day of mourning. இந்த டேவை என்னன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டே ஆஃப் மார்னிங்னு சொல்லி தான் இந்த டேவை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. Instead of dividing the people, the partition for the united them. இது வந்து அவங்கள பிரிக்கணும் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் இந்த டிவிஷன்னால அவங்க எல்லாரும் யுனைட் தான் இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ஒத்துமையாக தான் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. The people boycott of British goods was one such. இந்த மாதிரி என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிரிட்டிஷ் கூட்ஸ் நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லி போராட்டமும் நடத்தியிருக்காங்க. The people protest through prayers, press campaign, petitions and public meetings. எந்த மாதிரிலாம் போராட்டம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணி போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நியூஸ் பேப்பரில் பெட்டிஷன்ஸ் கொடுத்து அப்புறம் ரோட்லுங்களில் வந்து மீட்டிங் நடத்தி அந்த மாதிரிலாம் போராட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. The people started Swadeshi movement and boycott movement of British goods. The growth of regional newspaper played a role in building a sense of proud Bengali identity. Thousands of people took bath. அதாவது இது நடந்ததுக்கு அப்புறம் ஆயிரக்கணக்கான பெங்காலியன்ஸ் போயிட்டு கங்கால குளிச்சுட்டு கல்கட்டாவோட ஸ்ட்ரீட்ஸ்ல வந்தே மாதரம் பாடிட்டே மார்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தே ஆர் ஹாப்பி. டிவைட் பண்ணதில்ல, அதில் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஓகே, எந்த மாதிரி சுச்சுவேஷன்னாலும் இதை டிவைட் பண்ணாங்க. அது வந்து அவங்களை யுனைட்டாக வச்சிருந்து அப்பயும் ஒத்துமையாக தான் இருந்தாங்க. அது நடந்ததுக்கப்புறம் அந்த டேவை வந்து டே ஆஃப் மார்னிங்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வந்தே மாதரம் பாடிட்டு கல்கட்டா ஸ்ட்ரீட்ஸில் மார்ச் போயிருக்காங்க. thousands of people கங்கால குளிச்சதுக்கு அப்புறமா. ஓகேவா? இது 6th கொஸ்டின் முடிஞ்சிருது. இதோட 8 மார்க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்க்கலாமா? இது வந்து 7th கொஸ்டின். இதுல யாரை பத்தி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா காந்தி அவர்களை பத்தி கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரைப் காந்திஸ் இயர்லி சத்தியாகிரகா இன் இந்தியா அண்ட் தேர் அவுட்கம். இவரோட ஆரம்ப கட்டத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட சத்தியாகிரகா போராட்டங்களை பத்தி கேட்குறாங்க. ஓகே, அது என்னன்னு பார்ப்போமா? மொத்தம் ஒரு 3 விஷயங்கள் நான் கொடுத்துருக்கேன். உங்களால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியும்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்ஸாக ஆட் பண்ண முடியுது ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆனால் நான் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நீங்கள் படிக்கும் போது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதையும் ஆட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ சாம்பரன் சத்தியாகிரகா. ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகா நம்ம என்ன பேசணும்னு பார்த்தீங்கன்னா சாம்பரன் சத்தியாகிரகா. இன் சாம்பரன் the abolition of the Tinkadiya system, thereby ending the opposition of the peasants by the indigo planters. In 1918, fruitful intervention in Ahmedabad, mill strike and Keda Satyagraha. அதாவது வந்து இண்டிகோ பிளான்டர்ஸை வந்து அதாவது இண்டிகோ பிளான் பண்ண சொல்லி சொன்னவங்களுக்கு அப்போஸாக நடத்தப்பட்ட போராட்டம் தான் சாம்பரன் சத்தியாகிரகா. அது மட்டும் இல்லாமல் 1918 அகமதாபாத்தோட மில்க் ஸ்ட்ரைக்கும் அது மட்டும் இல்லாமல் கேதா சத்தியாகிரகாவும் இந்த சாம்பரன் சத்தியாகிரகாவில் இன்க்ளூட் ஆகுது.
ஓகேவா. அதாவது மொத்தம் 3 சத்தியாகிரகா பத்தி நம்ம பேசுவோம்னு சொன்னேன். அதுல ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகா வந்து சாம்பரன் சத்தியாகிரகா. இது எதுக்காக நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா இண்டிகோ பிளான் பண்ண சொல்லி இந்த பிளான்டர்ஸ்க்கு எதிராக நடந்த போராட்டம் தான் வந்து இந்த சாம்பரன் சத்தியாகிரகா. இது மட்டும் இல்லாம 1918 அகமதாபாத்ல நடந்த மில்க் ஸ்ட்ரைக்கும் இதுல ஒன்னா இன்க்ளூட் ஆகுது. அதுக்கு அடுத்து ரோவல் சத்தியாகிரகா. Gandhi called it a black act and in protest called for a national-wide satyagraha on 6th April 1919. In 1919, the Jallianwala Bagh Massacre, Gandhi surrendered his medal. அதாவது வந்து இந்த ரோவல் சத்தியாகிரகா வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா பிளாக் ஆக்ட்னு சொல்லி இவர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காரு. நேஷனல் வைட்ல இது ரொம்ப பெரிய சத்தியாகிரகா போராட்டமா நடத்த சொல்லி 6th April 1919 இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல தான் இந்த ஜாலியன்வாலா பாகம் வந்து இன்க்ளூட் ஆகுது. காந்தி சரண்டர் இஸ் மெடல், அதாவது அவரோட மெடலையே வந்து எனக்கு வேணான்னு சொல்லி திரும்ப சரண்டர் பண்ணிட்டாரு. ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா காலிஃபட் மூவ்மெண்ட். காந்தி சப்போர்ட்டட் த மூவ்மெண்ட் அண்ட் saw in it an opportunity to unite Hindus and Muslims. In 1920, Caliphate Committee meeting adopted Gandhi's non-violent and non-cooperation program. காலிஃபட் மூவ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இதுதான் ஒரு கிடைச்ச ஒரு சான்ஸா யூஸ் பண்ணி இந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸை ஒத்துமையாக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் இது எதை அடாப்ட் பண்ணி இந்த காந்தி வந்து இதை சொன்னார்னு பார்த்தீங்கன்னா நான் வயலண்ட் அண்ட் நான் கார்பரேஷன் ப்ரோக்ராம். அதாவது யாரும் சண்டை போடக்கூடாது, எந்த விஷயத்துக்காகவும் பிரச்சனைகள் வரக்கூடாதுன்ற நோக்கத்துக்காக கிரியேட் பண்ண விஷயம் தான். இந்த விஷயத்தை வச்சு இந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸை ஒத்துமையாக்கிடலான்னு சொல்லி இவர் முடிவு பண்ணாரு. அதுதான் காலிஃபட் மூவ்மெண்ட். மொத்தம் 3 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சாம்பரன் சத்தியாகிரகா. இதில் நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா இண்டிகோ பிளான்டர்ஸையும் அகமதாபாத் மில்க் ஸ்ட்ரைக்கு அதாவது மில்க் ஸ்ட்ரைக்கு நீங்கள் வந்து ஞாபகம் மில்க் ஸ்ட்ரைக். ஓகேவா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரோவல் சத்தியாகிரகா. இதில் என்னன்னா பிளாக் ஆக்ட், அது மட்டும் இல்லாமல் ஜாலியன்வாலா பாத். தேர்ட்ல பார்த்தீங்கன்னா காலிஃபட் மூவ்மெண்ட். இதில் இந்து அண்ட் முஸ்லீம்ஸை ஒத்துமையாக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வயலண்ட் அண்ட் நான் கார்பரேஷன் ப்ரோக்ராமும் இதில் நடந்திருக்கு. ஓகேவா. இதோட நம்மளோட 7th 8 மார்க் முடிஞ்சிருச்சு. அடுத்து 8th கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். Highlight the tragic fall of சிவகங்கை and its outcome. அதாவது சிவகங்கையோட ஃபாலை பத்தி கேட்குறாங்க. இதனால என்னென்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. ஓகேவா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அண்ட் வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கறதுக்கு நம்ம வீலன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராமில் வீலன் தமிழ் இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் முக்கியமான எப்படி நீங்கள் அட்டன் பண்ணணும், இங்கிலீஷில் எப்படி நீங்கள் எழுதலாம், தமிழில் படிவம் அதெல்லாம் எப்படி அட்டன் பண்ணணும், அதுவும் இல்லாமல் மேக்ஸோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ், சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் நம்ம அப்டேட்ஸாக வீடியோஸாக போட்டாச்சு. நீங்கள் போய் பார்க்க வேண்டியது மட்டும்தான் மிச்சம். ஓகேவா. நீங்கள் போகிறீங்க, ஃபாலோ தட்டுறீங்க, வீடியோஸ் உங்களுக்கு தேவையானதை மட்டும் பார்க்குறீங்க, எக்ஸாமில் தட்டி தூக்குறீங்க. ஓகேவா. கான்ஃபிடென்ட். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். Highlight the tragic fall of Sivagangai and its outcome. Fall of Sivagangai. In May 1801, the English attacked the rebels in Thanayur and Tiruchirappalli. அதாவது வந்து மே 1801 இங்கிலீஷ் வந்து திருச்சிராப்பள்ளி அட்டாக் பண்றாங்க. திருச்சிராப்பள்ளினா இன்னையோட திருச்சி, அதை வந்து அட்டாக் பண்றாங்க. The rebels went to பிறன்மலை அண்ட் கலையர் கோயில். காளையார் கோயிலுக்கும் பிறன்மலைக்கும் வந்து அங்க போயிருக்காங்க. They were again defeated by the force of the English. The rebellion failed and Sivagangai was annexed in 1801. The Marudu brothers were executed in this fort of Tirupattur. Umadurai and Sevadiya were captured and beheaded at Panjalamkuruchi on 16th November 1801. 73 rebels were exiled to Penang in Malaya. Though the Palakas fell to the English, their exploits and sacrifices inspired late and generation. Okay, திரும்ப ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாமா. In May 1801 இங்கிலீஷ் பீப்புள், அதாவது இங்கிலீஷ் ஆர்மி ரிபல்ஸ் ஆஃப் தனையூர் அண்ட் திருச்சிராப்பள்ளி வந்து அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ரிபல்ஸ் என்ன பண்ணாங்க, ரிபல்ஸ்னா யாருன்னா பார்த்தீங்கன்னா இவங்க இந்த பாலக்கியாஸ் இவங்களாம் தான் வந்து இந்த ரிபல்ஸ். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பிறன்மலை அண்ட் காளையார் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கேயும் திரும்பவும் இங்கிலீஷ் ஆர்மி வந்து இவங்கள அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே டிஃபீட் ஆகிட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பீப்புள் கிட்ட.
அது மட்டும் இல்லாமல் the rebellion failed and சிவகங்கை was annexed in 1801. 1801ல் சிவகங்கையை இங்கிலீஷ் கண்ட்ரோலுக்கு போயிடுது. அது மட்டும் இல்லாமல் மருது பிரதர்ஸ் வேர் எக்ஸிக்யூட்டட் இன் த ஃபோர்ட் ஆஃப் திருப்பத்தூர். திருப்பத்தூர் ஃபோர்ட்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மருது பிரதர்ஸ் இருக்காங்க. ஊமதுரை வேர் கேப்சர் அண்ட் பி ஹெட்டட் அட் பாஞ்சாலங்குறிச்சி ஆன் 16 நவம்பர் 1801. ஊமதுரையை பிடிச்சி அவரை தூக்கில் போட்டுட்டாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 16 நவம்பர் 1801ல் பாஞ்சாலங்குறிச்சியில். 73 ரிபல்ஸ் ஆர் எக்ஸைல் டு பெனாங் இன் மலையா. அதாவது 73 ரிபல்ஸை வந்து பிடிச்சிட்டாங்க. தே ஆர் ஃபெல் டு த இங்கிலீஷ் தேர் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ். அவங்க எல்லாரையும் துன்புறுத்தி இங்கிலீஷ் ஆர்மி கொண்டுட்டாங்க. அது வந்து இப்போயும் நம்மளை வந்து இன்ஸ்பயர் பண்ணுற ஸ்டோரியாகவே இருக்குது. ஓகேவா, இது வந்து ஸ்டோரி கிடையாது, உண்மையாக நடந்த ஒரு விஷயம். நம்மளோட தமிழ் அரசர்கள் அதாவது பாலக்கியர்கள் கொல்லப்பட்டது இங்கிலீஷ் ஆர்மி கிட்ட. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இவங்க பணிஞ்சு போகாத காரணத்தினால அவங்க உயிரையே இவங்க எடுத்துட்டாங்க. ஓகேவா, இதுதான் தமிழோட வீரத்தை பற்றி பேசக்கூடிய குறிப்புகளாகும். இது நீங்கள் தமிழில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு மேலோட்டமாக தான் பார்க்குறோம். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Discuss the causes and effects of the revolt of 1857. இந்த ரிவால்ட் 1857ஓட காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் காசஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். காசஸ் என்ன சொல்றாங்கன்னா அனெக்சேஷன் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா, அதாவது அவங்களோட பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா, அதாவது அவங்களோட அனெக்சேஷன் பாலிசி. அதுக்கப்புறம் த டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ், டாக்ட்ரைன் ஆஃப் பேரமௌன்சி, இன்டர்வென்ஷன் இன் ரிலிஜியஸ் நியூ ட்ரெஸ் கோட். அதே மாதிரி நம்மளோட ரிலிஜியஸ் ஆர்னமெண்ட்ஸ், ரிலிஜியஸ் திங்ஸை வந்து நம்ம வியர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க போட்ட ப்ரொஹிபிஷன், தடை. இது எல்லாத்தையும் எதிர்த்து தான் இது எல்லாமே நடந்திருக்கு. நியூ கார்ட்ரிஜஸ் ஹேட் பீன் கிரீஸ்டு வித் கவ் அண்ட் பிக் ஃபேட், அதாவது பிக் ஃபேட்டை வச்சோ கவ் ஃபேட்டை வச்சோ நியூ கார்ட்ரிஜஸை ரெடி பண்ணாங்க. ஓகேவா, இதுதான் காசஸ். இதனால நடந்த எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பிகம்ஸ் அ கிரவுன் காலனி, அதாவது பிரிட்டிஷோட ஆர்மியில் இந்தியன் பீப்புளையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. பிரிட்டிஷ் ஃபாலோட் ஏ காஷியஸ் அப்ரோச் டு த இஷ்யூ ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம், அதாவது ஏதாவது சின்ன பிரச்சனைகள் எங்கேயாவது ஸ்டார்ட் ஆனாலுமே அதை இவங்க உள்ளே போந்து அதை அப்பயே அங்கேயே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. 1858 குவீன் விக்டோரியா ப்ரொக்ளமினேஷன், குவீன் விக்டோரியா வந்து ப்ரொக்ளைம்டு இன் 1858. கம்பெனி ரூல் எண்டட். Significant changes were made in the Indian Army divide and rule policy. அதாவது இந்த 1857 ரிவால்ட்னால என்ன எஃபெக்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பிகம்ஸ் அ கிரவுன் காலனி. பிரிட்டிஷ் ஃபாலோட் எ காஷியஸ் அப்ரோச் டு த இஷ்யூ ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம். அண்ட் தென் வந்து 1858ல் குவீன் விக்டோரியா அவர்களோட ப்ரொக்ளமினேஷன், கம்பெனி ரூல் எண்டட், சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் ஆர் மேட் இன் த இந்தியன் ஆர்மி, டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. காசஸ்ல பார்க்கும்போது அனெக்சேஷன் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா, த டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ், டாக்ட்ரைன் ஆஃப் பேரடமௌன்சி, இன்டர்வென்ஷன் ரிலிஜியன், நியூ ட்ரெஸ் கோட் அண்ட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் வியரிங் ரிலிஜியஸ் மாஸ்க். ரிலிஜியஸ் மாஸ்க்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிலிஜியஸாக அவங்க யூஸ் பண்ணிட்டு விஷயங்களை வந்து போகிறதுக்கு அலோவ் பண்ணலை. நியூ கார்டேஜஸ் ஹஸ் பீன் கிரீஸ்டு வித் கவ் அண்ட் பிக் ஃபேட். ஓகேவா, இதுக்காக தான் ரிவால்ட்டே நடந்தது. இந்த காஸ்க்காக நடந்ததுக்கு தான் அந்த எஃபெக்ட் நடந்தது. ஓகேவா, இதோட 9th 8 மார்க் கொஸ்டின் நம்மளுக்கு முடியுது. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். 10th கொஸ்டின் என்ன பார்க்கலாமா? Describe the background for the formation of the Justice Party and point out its contribution to the cause of social justice. Southern Indian Liberal Federation Justice Party. அதாவது வந்து எதனால ஜஸ்டிஸ் பார்ட்டி கிரியேட் ஆச்சு, அதோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் காஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் என்ன, அதுதான் கேட்குறாங்க. ஓகேவா, இதான் சிம்பிளான கொஸ்டின். சிம்பிளான என்ன ஆன்சர் இருக்குன்றதை பார்க்கலாம். சதர்ன் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் சதர்ன் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சொல்கிறாங்க. ஆன் 20th November 1916, around 30 prominent non-Brahmin leaders, including Dr. C. Natensanar, Sir Pitti Tyagarajar, T.N. Nair, and Alamelu Mangai Thayammal, came together to form the South India Liberation Federation. ஸோ ஓகே, யார் யார் சேர்ந்து எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியை இன் 20 November 1916 இது ஸ்டார்ட் ஆகிருக்கு. மொத்தம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சி நட்டேசனார், சார் பித்தி தியாகராஜன்,
டிஎம் நாயர், அலமேலு மங்கை, தாயம்மாள் அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து சவுத் இந்தியா லிபரலைசேஷன் ஃபெடரேஷன் SILE அதாவது வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா பப்ளிஷிங் 3 நியூஸ் பேப்பர்ஸ், மொத்தம் 3 நியூஸ் பேப்பர் வெளியிட்டிருக்காங்க. திராவிடன் இன் தமிழ், தமிழ்ல திராவிடன், ஜஸ்டிஸ் இன் இங்கிலீஷ்ல வந்து ஜஸ்டிஸ், அண்ட் ஆந்திர பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா வந்து ஆந்திர பிரகேஷிகா இன் தெலுங்கு டு ப்ரொபகேட் த ஐடியாஸ் ஆஃப் த பார்ட்டி. இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும், ஆனால் 3 ஸ்டேட்டுக்காக 3 ஆரம்பிச்சிருக்காங்க, 3 லாங்குவேஜில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷில் ஜஸ்டிஸ்னு சொல்லி, தமிழில் திராவிடன், அண்ட் தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரகேஷிகா அப்படின்னு சொல்லி 3 நியூஸ் பேப்பர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஐடியாவை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் ரீச் அவுட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இதில் என்னென்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா த ஜஸ்டிஸ் பார்ட்டி இஸ் த ஹெட் ஆஃப் த நான் பிராமின் மூவ்மெண்ட் இன் த கண்ட்ரி. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் நான் பிராமின் மூவ்மெண்ட் இந்த கண்ட்ரிக்கு ஹெட்டாக இருந்திருக்காங்க. அடுத்து இட் வைடன்ட் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கிரியேட் ஸ்பேஸ் ஃபார் தேம் இன் த பொலிட்டிக்கல் ஸ்பேர். அதாவது எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்கள பொலிட்டிக்கல் ஸ்பியருக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. சப்போர்ட் இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் அண்ட் அபாலிஷன் ஆஃப் தேவதாசி சிஸ்டம். அதே மாதிரி இன்டர்காஸ்ட் மேரேஜை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. டு அப்ரூவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் உமன் இன் த எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் இன் 1921. அதாவது உமன்ஸும் வந்து எலெக்ஷன்ஸில் நிற்கணும், பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி 1921 இதுக்காக அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எஸ்டாப்ளிஷ் த ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு இன் 1924. அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டை எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1924 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. In 1929, established the Public Sector Commission. The Justice Party introduced the Hindu Religious Endowment Act in 1926. So, ஓகேவா, இவங்க என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி இஸ் ஹெட் ஆஃப் த non-Hinduism, non-Brahmin movement in the country. It widened education and employment opportunity and create space for them in the political sphere. Support intercaste marriages to approve participation of women in the electoral politics in 1921. Established the staff selection board. In 1920, established the Public Service Commission. The Justice Party introduced the Hindu Religious Endowment Act in 1926. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் வந்து இதோட ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி. ஓகேவா, எப்படி ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட்ல ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்கன்னா 20 நவம்பர் 1916 ஃபார்ம் ஆச்சு. ஒரு 30 பேரை வச்சு 3 வகையான நியூஸ் பேப்பர் 3 லாங்குவேஜில் கொடுத்தாங்க. இங்கிலீஷ், தமிழ், தெலுங்குல. இங்கிலீஷில் ஜஸ்டிஸ், தமிழில் திராவிடம், அண்ட் தென் வந்து தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரகேஷிகா அப்படின்னு சொல்லி 3 லாங்குவேஜில் வந்து கொடுத்துருந்தாங்க. இவங்களோட ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன மோக்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எதுக்காக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் பிராமின் மூவ்மெண்ட்டுக்கு அப்போஸா இருந்தாங்க. அதாவது நான் பிராமின் மூவ்மெண்ட்டுக்கு ஹெட்டா இருந்தாங்க இவங்க தான். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்காஸ்ட் மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. உமனும் வந்து எலக்ட்ரிக்கல், அதாவது உமனும் வந்து எலெக்ஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டும் கிரியேட் பண்ணியிருக்காங்க இவங்க தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, 8 மார்க்கோட லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இவ்வளோ நேரத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிக்காதவங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. இது மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 8 மார்க்கில். இப்போயே நீங்கள் ரிவிஷன்ஸ் ஆஃப் ஏர்லி குவார்டர்லி எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் நீங்கள் ஒரு வாட்டியாவது எழுதியிருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் கொஸ்டின். ஓகேவா, கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா? Attempt an essay for the heroic fight of Veerapandiyan Kattabomman conducted against the East India Company. Rebellion of Veerapandiyan Kattabomman. First, Veerapandiyan Kattabomman became the Palakiyar of Panjalam Guruchi at the age of 30. First, heroic performance of கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மனை கேட்டிருக்காங்க. அவரை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பாலக்கியர் ஆஃப் பாஞ்சாலம் குறிச்சி. என்ன ஏஜ்லன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் 30லயே வந்து இவர் வந்து பாலக்கியராக ஆக்கிட்டாங்க. பாலக்கியர்னா அந்த ஊருக்கு அவர் தான் வந்து எல்லாமே அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். த கலெக்டர்ஸ் ஹியூமிலேட்டட் த பாலக்கியாஸ் அண்ட் அடாப்டட் ஃபோர்ஸ் டு கலெக்ட் த டாக்ஸஸ். பாலக்கியாஸை ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து மக்கள்கிட்ட இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ண வச்சாங்க. இது எதிர்த்து யார் முதல்ல கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டவர் வந்து கட்டபொம்மன் தான்.
ஓகேவா, நான் வந்து உங்களுக்குலாம் தர முடியாது, என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வந்து இறங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் தான். ஸோ வீரபாண்டியன் கட்டபொம்மன் வந்து 30 ஏஜ்லேயே பாலக்கேர் ஆயிட்டாரு. இவரை பிரிட்டிஷ் வந்து பாலகேஸை ஃபோர்ஸ் பண்ணி டாக்ஸ் வாங்க சொன்னாங்க. இவர் அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டார். ஓகேவா, கான்ஃபரன்சேஷன் வித் ஜாக்சன். And Jackson in Ramanathapuram on 19 September 1798, sensing danger, கட்டபொம்மன் tried to escape. அதாவது கட்டபொம்மன் எஸ்கேப் ஆயிட்டாருன்னு சொல்லி யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்சன் வந்து 19 செப்டம்பர் 1798 சொல்றாரு. ஆனால் பட் கட்டபொம்மன் வந்து தப்பு இல்லைன்னு சொல்லி கோர்ட் வந்து கேரண்டி கொடுத்துச்சு. இருந்தும் ஜாக்சனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, ஒர்க்கை விட்டு ஒழுங்கா ஒர்க்கை செய்யலைன்னு சொல்லி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து எப்படி பாலக்கேர் ஆனான்னு சொல்றாங்க. அப்புறம் இவரை வந்து ஜாக்சன்ன்ற ஒருத்தர் வந்து ராமநாதபுரத்தில் 19 செப்டம்பர் 1798 கட்டபொம்மன் தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் கோர்ட் இதில் விசாரிச்சதுல, மெட்ராஸ் கோர்ட் விசாரிச்சதுல ஜாக்சன் தான் வந்து தப்பு பண்ணியிருக்கிறது உறுதியாகி ஜாக்சனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீஸ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி, Bonnerman cut off all the communication to the fort, convey a message asking கட்டபொம்மன் to surrender. அதான் அந்த ஊருக்கு வர எல்லா தொடர்பையும் கட் பண்ணிட்டு கட்டபொம்மனுக்கு மட்டும் ஒரு லெட்டர் அனுப்புறாங்க, என்னன்னா வந்து சரண்டர் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி. Execution of Kattabomman. Bannerman made a mockery of a trial for Kattabomman. During the trial, Kattabomman bravely admitted all the charges levied against him. Kattabomman was hanged for சரி ஓகே. இப்போ இவரை வந்து கூட்டின்னு போய் ஒரு இடத்துல நிற்க வைக்கிறாங்க, அதாவது கோர்ட்டில் நிற்க வச்சு இவர் பண்ண விஷயங்களை சொல்கிறாங்க, இவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லி. அதுக்கு கட்டபொம்மன் வந்து தைரியமாக ஆமா நான் பண்ணேன் என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இவரே தீர்ப்பை அதாவது தப்பை ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி இவரை புளிய மரத்தில் தூக்கு போட்டாங்க. கட்டபொம்மனை வந்து புளிய மரத்தில் தான் தூக்கு போட்டாங்க, அதான் டேமரின் ட்ரீன்னு சொல்கிறாங்க. ஹேங் பண்ணி விட்டாங்க, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதோட உங்களோட 8 மார்க் கொஸ்டின்ஸ் ஹிஸ்ட்ரியில் கம்ப்ளீட் ஆகுது. இன்னுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணாத இருக்கவங்க இப்போவாது ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் நம்மளால ஓரளவுக்கு போர்ஷனை கவர் பண்ண முடியும். தைரியமாக படிங்க. இந்த எக்ஸாமில் நம்ம தான் மார்க் எடுக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்குறீங்க, என்ன பண்ணணும், நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் என்ன வேணுன்றதை போய் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ஹார்ட்டை கமெண்ட்டில் தட்டி விடுங்க. தேங்க்யூ.